நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவரது புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் பாரம்பரிய அரசியல் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவிற்கு ஒரு புதிய சவாலை முன்வைத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற அவரது புதிய கட்சி திமுக மற்றும் அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளிடமிருந்து பல்வேறு எதிர்வினைகளை சந்தித்துள்ளது. இது தமிழகத்தின் இருதுருவ அரசியல் களத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளது. திமுக தலைவர்கள் விஜயின் அரசியல் சித்தாந்தங்களை கடுமையாக விமர்சித்துள்ளனர். சிலர் அவரது கட்சி தங்கள் கொள்கைகளை நகலெடுப்பதாக குற்றம் சாட்டினர். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவிக்க மறுத்து விஜயின் அறிக்கைகளை முழுமையாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார். இது திமுகவின் ஆரம்பகட்ட எச்சரிக்கையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியது. சில திமுக தலைவர்கள் விஜயே தமிழக முதல்வரையும் மக்களையும் அவமதிப்பதாக குற்றம் சாட்டினர். விஜயின் அரசியல் பிரவேசம் திமுகவின் கோட்டையில் ஒரு புதிய சவாலை உருவாக்கியுள்ளதாக அவர்கள் கருதினர். அதிமுக தலைவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தாலும் அவர் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இது விஜயின் அரசியல் பயணத்தின் ஆரம்பகட்ட சவால்களை சுட்டிக்காட்டியது. அவர்கள் விஜயின் கட்சியை பழைய ஒயின் புதிய பாட்டிலில் என்று கூறி பல்வேறு அரசியல் கருத்துக்களின் கலவையாக கருதினர். இதுவின் தனித்துவமான அடையாளத்தை கேள்விக்குள்ளாக்கியது. அதிமுக விஜயின் வருகை திமுகவை மட்டுமே பாதிக்கும் என்று கூறி தங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று குறைத்து மதிப்பிட்டது. இது அதிமுகவின் அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. மூத்த அதிமுக தலைவரான கே.இதே. செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விஜயின் வில் இணைந்தார். இந்த நிகழ்வு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தமிழகத்தை ஆட்சி செய்வார் என்று செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் திமுக மற்றும் அதிமுக இரண்டையும் கடுமையாக விமர்சித்தார். அவர் விஜயின் தலைமைக்கு வலுவான ஆதரவை வெளிப்படுத்தினார். திராவிடக் கட்சிகளுக்கு ஒரு மாற்றை மக்கள் தேடுகிறார்கள் என்று அவர் நம்புகிறார். விஜயின் டிவிகே இந்த மாற்றத்தை வழங்கும் ஒரு புதிய சக்தியாக உருவெடுக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். விஜய் தனது கட்சியின் அரசியல் மதிப்புகள் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள் மற்றும் வேலு நாச்சியார் போன்றவர்களால் ஈர்க்கப்பட்டவை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இது பின் சித்தாந்த அடித்தளத்தை வெளிப்படுத்தியது. டிவிகே சாதி அல்லது மதம் சார்ந்ததாக இருக்காது, ஆனால் மனிதநேயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்று விஜய் வலியுறுத்தினார். அனைவரும் பிறப்பால் சமம் என்ற கொள்கையை அவர் முன்வைத்தார். ஊழல் மற்றும் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு எதிராக தனது அரசியல் இருக்கும் என்றும் அவர் கூறினார். இது தமிழக அரசியலில் ஒரு நேர்மையான மற்றும் ஒற்றுமையான அணுகுமுறையை உறுதிப்படுத்தியது. விஜயின் வருகை தமிழக அரசியலில் 3வது பரிமாணத்தை சேர்த்துள்ளது. இது பாரம்பரியமாக திமுக மற்றும் அதிமுகவால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. இது ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த வளர்ச்சி புதிய அரசியல் விவாதங்களை ஊக்குவிக்கிறது மற்றும் நிறுவப்பட்ட கட்சிகளை தங்கள் உத்திகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கியுள்ளது. பொது கருத்து கணிப்புகளுக்கு குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் பெண் வாக்காளர்களிடையே ஆதரவு அதிகரித்து வருவதைக் காட்டுகின்றன. இது விஜயின் அரசியல் செல்வாக்கை உறுதிப்படுத்துகிறது. இருப்பினும் விஜயின் வெற்றியின் சித்தாந்தம் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் வாக்காளர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பொறுத்தது. இது விஜயின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மொத்தத்தில் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் அவரது கட்சிக்கு ஒரு முக்கிய சோதனையாக இருக்கும். இது தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை வடிவமைக்கும்.